ஹலோ காய்ஸ், இந்த ஒரு மாதிரி கடைக்கு வந்து 2 சாமானெல்லாம் கணக்காக வச்சுட்டு என் சார்ஜர்லாம் எடுத்துட்டு ரெடியாகி உட்காந்துக்கிட்டு பார்த்தா டைம் சரியாயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி காலைல சாப்பிட்றதுனால சாப்பாடு வாங்குறதுக்காக அபிராமிக்கு போகிறேன் சாப்பாடு கடைக்கு. சைவ சாப்பாடு கடை உண்டு. ஸோ அங்கே போயாச்சு. கண்ணாடியில் மூஞ்சியை ஒழுங்காக பார்த்தாச்சு. ஆர்டர் 2 தோசை ஒன்று சொன்னேன். ஸோ அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு நேரத்தில் அங்கே ஒரு கடலை போட்டுருந்தாங்க 2 பேர். அதையும் பார்த்துட்டு அப்படியே மேசையில் வந்து உட்காந்துக்கிட்டா சாப்பாடு பார்சல் ரெடின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாப்பாடு பார்சல்லையும் வாங்கி கேட்க போகிறேன். வாங்கிட்டேன் பார்த்தீங்களா தோசை பார்சல். அப்படியே படிக்கட்டில் மெதுவாக இறங்க போகிறேன். இறங்கி முடித்தோடனே நம்ம டோலி பையன் ஒருத்தன் தான். அவன் தான் என்னை மற்ற நாய்கிட்டேருந்து காப்பாற்றுவான். இவன் தான் அவன். ஸோ அவனுக்கும் ஒரு ஹாயன்னு போட்டுட்டு அப்படியே கடை பக்கம் போனேன். போயிட்டு சாப்பாடு பார்சல்லாம் வெடிச்சிட்டு சாப்பிட்டேன்ப்பா. ஹோட்டல் சாப்பாடு வேறு லெவலாப்பா. அதுக்கப்புறம் நைட்டு ஜிம்மு தான் போயிட்டு ஃபோனை கணக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புல்அப்ஸ் எடுக்கலான்னு பார்த்தேன். எடுத்து முடிச்சுட்டு லைட் சின்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணேன். ஏன்னா பெருசெல்லாம் உடம்புக்கு தெம்பு இல்லை. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் விளையாட. ஸோ நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓரளவு இந்த லைட்டுக்கும் இந்த வீடியோக்கும் சட்டப்படி இருக்குது. நம்மளோட ஜிம் வேறு ப்ளூ லைட்டாக இருக்குது. பிறகு கொஞ்சம் கடுப்படியாக ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முதுகுக்கு தான் லைட்டாக விளாட்னேன். எனக்கு பெருசாக அவ்வளோத்துக்கு பட்ட மாதிரி இல்லை. பிறகு என்ன கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பேலன்சிங் எக்ஸசைஸ் ஹேண்ட் ஸ்டாண்டிங் தான். அதையும் இருக்க ட்ரை பண்ணலான்னு பார்த்து உளுந்து வாரின வீடியோலாம் எடுக்கலை. நார்மலாக சரியாக வந்த வீடியோ மட்டும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நார்மலாக வேலையை முடிச்சுட்டு ஜிம்மில் விளாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு பயணம் தான். போன நேரத்தில் கடையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. வேலை முடிச்சுட்டு நான் ரோட்லேயே கொஞ்சம் ஸ்கூட்டியை ஓட்டி அப்படி வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் என்ன நாளைக்கு பார்ப்போம். பாய்.